எப்படி இருக்கு அங்கிள் என் சமையல்? ரொம்ப பிரமாதமா இருக்குமா. அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சான்ஸே இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு. பார்வதி கூட இவ்வளவு டேஸ்டா சமைச்சதில்ல. ஐயோ, காரம் உச்சிக்கு ஏறுது. எப்படியாவது சாப்பிட்டு பிடிக்கணும். அத்தை நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? உன் கை பக்குவமே தனிதாமா. அருமையா இருக்குமா. அனு, நீயும் உட்காந்து சாப்பிடு. எனக்கும் பசிக்குது, நான் சாப்பிடுறேன். என்ன இவ்ளோ காரம் உப்பா இருக்கு? எதுவுமே சொல்லாம எப்படி சாப்பிடுறீங்க? நீ முதல்ல ஆசையா சமைச்சிருக்கிற, எப்படிமா குறை சொல்ல முடியும்? ஷோ, இத ஒரு வாய் கூட என்னால சாப்பிட முடியலையே. உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டனே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருங்க இத சரி பண்ணி உடனே எடுத்துட்டு வரேன். போதும் போதும். அனு, இப்ப சாப்பிட்டு பாரு. அண்ணி, சாம்பார் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணு பெரிய வித்தெல்லாம் இல்ல. கொஞ்சம் தக்காளி கரைச்சு விட்டேன், அப்புறம் உருளைக்கிழங்கு வெட்டி வேக போட்டேன். காரம் மொத்தமும் சரியாயிடுச்சு. மத்தபடி நீ சாம்பார் சூப்பரா வச்சிருந்த. ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா இதுக்கு பெரிய சாமர்த்தியம் வேணும். உண்மைதாம்மா, பார்வதி எந்த பிரச்சனையும் ஈஸியா சமாளிச்சிருவா.